மேக்ஸ் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அதோட வரைபடத்தை π/2 ஆர்என்கள் அளவிற்கு வலப்புறம் நகர்த்த என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் π/2 அதோட வரைபடமாக நம்ம கிடைக்கும். அந்த வரைபடம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். y ஈக்குவல் டு சைனஸோட கிராஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது காஸ் எக்ஸ் மைனஸ் π/2 ஈக்குவல் டு காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படிங்கிறத எப்படி ஜியோஜிப்ராவாக யூஸ் பண்ணி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோட இன்புட் பாரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸோடைய கிராஃப் நான் வரைகிறேன். ஸோ இது அந்த காஸ் எக்ஸோட கிராஃப். பொதுவாக ட்ரிக்னாமெட்ரிக் கிராஃப்ஸ் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரேடியன்ஸாக இருந்தால் நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த செட்டிங்ஸ் நான் போயிட்டு ஓப்பன் செட்டிங்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ், அதில் டிஸ்டன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு π/2 நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, பாருங்கள் இதான் அதோடைய கிராஃப். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஷிஃப்டிங் த கிராஃப் தான். ஸோ காஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ் மைனஸ் π/2 அப்படின்னு நான் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்கள் வலப்புறமாக என்ன இருக்குன்னா இந்த கிராஃப் வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதே போல் காஸ் π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அப்போ பாருங்கள் ரெண்டும் நமக்கு சேம் கிராஃப் தான் கிடைச்சிருக்கு. அதாவது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இது காஸ் எக்ஸோட கிராஃபு. ஸோ நான் வந்து π/2 ரேடியன்ஸ் அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஷிஃப்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஷிஃப்டிங் நடந்திருக்கு. திரும்ப அப்படி ஷிஃப்ட் பண்ணுறேன். ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள். இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் π/2 காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். சைனஸ் ஒரு கிராஃப் வரையலாம். சைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் π/2 காஸ் π/2 மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சைனஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி கிராஃபிக்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். இந்த போல் ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் இன்டெகிரேட் பண்ணி நம்முடைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொசைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி டீச் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.